யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது நிலவி வருகின்ற காலநிலை சீரின்மை மற்றும் அடைமழை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள மூழ்கடிப்பு மற்றும் வெள்ள பாதிப்புள்ள பிரதேசங்களாகவும் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் பல பாதிக்கப்பட்ட பிரதேசத்திலிருந்து ஏறத்தாழ 63 வெளியேற்று நிலையங்களில் 3161 குடும்பங்களைச் சேர்ந்த 11,499 பேர் தற்காலிக வெளியேற்று முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சகல சமைத்த உணவு மற்றும் ஏனைய வசதிகளை மாவட்ட செயலகம் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சினுடைய நிதியுதவியுடன் மேற்கொண்டு வருகின்றன. அது மட்டுமன்றி குறிப்பாக நெடுந்தீவு, வேலனை, ஊர்வாத்துறை, காரநகர், யாழ்ப்பாணம், நல்லூர், கோப்பாய், சங்கானை, சண்டிலிப்பாய், உடுவில், தெல்லிப்பளை, சாவகச்சேரி, கரவட்டி, மருதங்கேணி மற்றும் பருத்துறை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளிலே ஆங்காங்கே கிராமத்து மக்கள் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 21,437 குடும்பங்களைச் சேர்ந்த 76,673 நபர்கள் இந்த வெள்ளத்தினாலே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இந்த பிரதேசத்திலே ஏற்பட்ட அசாதாரண மற்றும் பலத்த மழையின் காரணமாக 118 வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 1812 வீடுகள் பகுதியளவிலே சேதமடைந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த செயற்பாடுகள் மிகவும் ஒரு பாதிப்பு நிலை ஏற்படுத்துகின்ற மட்டுமன்றி எதிர்காலத்திலே அதற்கான அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சிடமிருந்து அதற்கான நிதியுதவிகள் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே அவசர தணிப்பு செயற்திட்டங்கள் நாளை மறுதினம் வேகமாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் இராணுவத்தினரும் மற்றும் ஏனைய பங்குதாரர்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இணைந்து இந்த செயற்பாட்டினை மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளை நெடுந்தீவு பிரதேசத்தில் இன்றைய நிலவரப்படி 719 குடும்பங்களைச் சேர்ந்த 2,307 நபர்களும், வேலனை பிரதேச செயலக பிரிவில் 1,726 குடும்பங்களைச் சேர்ந்த 6,705 நபர்களும், ஊர்வாத்துறையில் 249 குடும்பங்களைச் சேர்ந்த 911 நபர்களும், காரநகர் பிரதேசத்தில் 419 குடும்பங்களைச் சேர்ந்த 1,400 நபர்களும், யாழ்ப்பாண பிரதேச செயலக பிரிவில் 2,181 குடும்பங்களைச் சேர்ந்த 8,398 நபர்களும், நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் 1,952 குடும்பங்களைச் சேர்ந்த 7,012 நபர்களும், கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 2,040 குடும்பங்களைச் சேர்ந்த 7,298 நபர்களும், சங்கானி பிரதேச செயலக பிரிவில் 1,193 குடும்பங்களைச் சேர்ந்த 4,596 நபர்களும், உடுவில் பிரதேச செயலக பிரிவில் 2,591 குடும்பங்களைச் சேர்ந்த 9,171 நபர்களும், தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் 996 குடும்பங்களைச் சேர்ந்த 3,461 நபர்களும், சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 4,286 குடும்பங்களைச் சேர்ந்த 14,743 அங்கத்தவர்களும், கரவட்டி பிரதேச செயலக பிரிவில் 405 குடும்பங்களைச் சேர்ந்த 1,378 அங்கத்தவர்களும், மருதங்கணி பிரதேச செயலக பிரிவில் 893 குடும்பங்களைச் சேர்ந்த 2,945 அங்கத்தவர்களும், பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் 505 குடும்பங்களைச் சேர்ந்த 1,852 அங்கத்தவர்களும், ஒட்டுமொத்தமாக 21,437 குடும்பங்களைச் சேர்ந்த 76,673 அங்கத்தவர்கள் இந்த பாதிப்பு நிலையில் இருக்கிறார்கள்.